மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியோடு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கு சரியாக இருக்கும்னா, திண்டுக்கல், மதுரை, திருச்சி மக்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு. இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ஏக்கருங்க. இந்த 12 ஏக்கரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றையும் வீடியோவிலேருந்தே மெதுவாக பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 700 மீட்டர் 20 அடி அகல பொதுவான ஒரு அழகான மண் பாதை. பார்த்தா அப்படி தெரியாதுங்க, மெட்டல் ரோடு மாதிரியே இருக்கும். இந்த பூமி பார்த்திங்கன்னா சுத்தமான கரிசல் மண் பூமி. பார்த்தாலே தெரியும். மாட்டு தீவன புல் போட்டிருக்காங்க. ஒரு 50 சென்டில் ஒரு பூங்க மரம் 2 இருக்குங்க. மரம் ஃபுல்லாக முருங்கைக்காய் மட்டும்தான். அந்த அளவுக்கு நல்ல காப்பு. ஒரு ஏக்கர் வரைக்கும் உழவு ஓட்டி வச்சுருக்காங்க. மண்ணை பார்த்தாலே தெரியும், சுத்தமான கரிசல் மண்ணுங்க. எந்த ஒரு கல் எதுவுமே கிடையாது. விவசாயத்துக்கு ஏற்ற பூமி. மரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 தென்னை மரம் இந்த 12 ஏக்கரில் குறையாமல் இருக்குது. காப்பும் நல்லபடியாகவே இருக்குங்க. கேணிலேருந்து நமக்கு வரக்கூடிய பம்பு செட்டு, சர்வீஸு ரூமு. கேணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சதுரடி குறையாத அளவுக்கு, அதாவது ஒரு 12 ஏக்கருக்குன்றதை விட ஒரு 6 ஏக்கருக்கு தண்ணி சர்வீஸுன்றது கம்ப்ளீட்டாக கொடுக்கலாங்க. அவ்வளோ பெரிய கேணி. கேணிக்கே காசு சரியாக போயிருங்க. அந்தளவுக்கு அருமையான கேணி. தண்ணி குறையவே சொல்ல முடியாது. சுத்தமான தண்ணி, மினரல் வாட்டர் மாதிரி இருக்குங்க. மிச்சப்படி பூமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பசுமையான பூமி. நல்ல கண்டிஷனில் தாங்க நமக்கு இந்த 12 ஏக்கரும் கிடச்சிருக்கு. இந்த 12 ஏக்கரில் மேற்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அழகான பண்ணை வீடு, ஒரு 2500 சதுரடி குறையாத அளவுக்கு அந்த பண்ணை வீடு கிடச்சிருக்கு. பண்ணை வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மராமத்து தேவைப்படுதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்ச ரூபா செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே நம்மளால் தேக்கு மரம், வாழை மரம், தென்னை மரம், வேப்ப மரம், புளிய மரம், இந்த மாதிரி நிறைய மரங்களோடு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 12 ஏக்கரில் இன்னொரு கேணி தாங்க இது. மொத்தமே ஒரு 12 அடி ஆழத்துலேயே நம்மளால் தண்ணியை பார்க்க முடியுங்க. பக்கத்தில் நீர்நிலை இருக்கிறதுனால தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. கேணி எல்லாமே நல்ல கண்டிஷன். மண் ஃபுல்லாக தீவன புல் தான் பயிரிட்டு மாடு தீவனத்தை ஃபுல்லாக மாடு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மாடு அதுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இது லேபர்லாம் தங்குற மாதிரி, தோட்டத்தில் பண்ணைக்கு வேலைக்கு வரவங்க தங்குற மாதிரியான ரூமெல்லாம் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான பூமி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமி. கண்டிப்பாக பிடிக்கும். ஏக்கருக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 22 லட்ச ரூபா தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக வையம்பட்டி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயும், வையம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 2 கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. நம்ம இடத்துக்கு ட்ரெயின்லேயே இருந்து இறங்கி ரீச் ஆகலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி வையம்பட்டி பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம். கண்டிப்பாக பார்த்தா பிடிக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதெல்லாம் கிடையாது. 12 ஏக்கர். ஏக்கருக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு 22 லட்சம் தாங்க. பார்த்தா பிடிக்கும். இந்த தோட்டத்துக்கு பாதை பார்த்திங்கன்னா 20 அடி அகலத்தில் ஒரு 700 மீட்ரு மண் பாதை தான், பொது பாதை தான். சுற்றி ஊரடி தாங்க இடம் எல்லாமே. பிடிக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.